பசுமை நிறமான காட்டில் ஒரு அழகான சிங்கம் சந்தோஷமாக நடந்து கொண்டிருந்தது. அது தன் வாலை ஆட்டிக்கொண்டே பூக்களை கடந்து சென்று பறவைகளின் பாடலை கேட்டது. என் காடு, என் உலகம் என்று சிங்கம் பாடியது. சிங்கம் தூரத்தில் ஒரு பெரிய எருதை கண்டது. அது மெதுவாக அமைதியாக முன்னேறியது. திடீரென அது குதித்து எருதை பிடித்தது. சில நிமிடங்களில் சிங்கம் அந்த எருதை சாப்பிடத் தொடங்கியது. சாப்பிடும்போது ஒரு கூரிய எலும்பு சிங்கத்தின் தொண்டையில் சிக்கிவிட்டது. சிங்கம் வலி கொண்டு கொஞ்சமும் பேச முடியவில்லை. அது வலியால் சுருண்டது. இதை எப்படித்தான் எடுத்துக்கொள்வது என்று சிங்கம் துடித்தது. அப்போது அருகே ஒரு மரங்கொத்தி பறவையைக் கண்டது சிங்கம். அந்த பறவை சிங்கத்தை பார்த்ததும் பயந்து ஓட முயன்றது. ஆனால் சிங்கம் அமைதியாய் சொன்னது, என்னை பயப்படாதே, தயவு செய்து எனக்கு உதவி செய். மரங்கொத்தி மெதுவாக பக்கத்துக்கே வந்தது. அது சிங்கத்தை பார்த்து கேட்டது, நீ எதுவும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறாயா? சிங்கமும் தலை ஆட்டி அமைதியாக வாயை திறந்தது. மரங்கொத்தி அதன் கூரிய அலகினால் சிங்கத்தின் வாயுள் நுழைந்தது. மெதுவாக அந்த எலும்பை பிடித்து வெளியே இழுத்தது. சிங்கம் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தது. நன்றி என் தோழியே என்றது. சில நாட்களுக்கு பிறகு மரங்கொத்தி மீண்டும் காட்டில் சுற்றி கொண்டிருந்தது. அது சிங்கத்தை பார்த்தது. சிங்கமே, எனக்கு மிகவும் பசி, நீங்கள் வேட்டையாடியதை தாருங்கள் என்று கேட்டது. சிங்கம் சிரித்தது. நான் ஏற்கனவே உனக்கு உதவி செய்தேனே. நீ என் தொண்டையில் சிக்கிய எலும்பை எடுத்தாய். நான் உன்னை சாப்பிடாமல் விட்டேன். அதுவே பெரிய உதவி அல்லவா? சிங்கம் கோபமாக கர்ஜித்தது. மரங்கொத்தி வியப்புடன் கேட்டது, அது உன் உதவியா? நான் தான் உனக்கு உதவி செய்தேன் அல்லவா? நீ ஒரு நன்றி உணர்வற்றவன். நான் ஏமாந்தேன் என்று கூறிவிட்டு மரங்கொத்தி பறந்துவிட்டது. இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒருவர் செய்து உதவியை மறக்கக்கூடாது. நன்றி கூறுதல் ஒரு நல்ல பழக்கம். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு